வெரி ஹாப்பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. இந்த பேமெண்ட்ஸ் சினிமாவில் வந்து உங்களுடைய டேலண்ட் கமென்சரேட்டா ரோல்ஸ் வருதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ரோல்ஸ் கமென்சரேட்டா பேமெண்ட் வருதுன்னு நினைக்கிறீங்களா? பேமெண்ட்லாம் வருது சார், தட்ஸ் நாட் an issue. ரோல்ஸ் வந்து என்னோட ப்ராப்ளம் நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு நான் 100 சாமின்னு ஒரு படத்துல இப்போ நான் நடிச்சிருக்கேன், சசி சாரோட படத்துல. என்ன எனக்கு வந்து இந்த மாதிரி இயக்குனர்களோடலாம் நம்ம ஒர்க் பண்றோம்ல, we are working with all directors, even including ஓகே கண்மணியில் மணிரத்னம் சார், எல்லாரோடையும் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து இதில் ஒர்க் பண்ணேன், பேர் என்ன, ஜிகர்தண்டாவில். என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, ஐ கெட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இஸ் வெரி லெஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கேம் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் கட்டளைலாம் பார்த்தா ஒரு த்ரூட்டாக வர மாதிரி இருக்குல்ல. ஆண்டவன் கட்டளை ஒரு பெஸ்ட். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு லாயர் அந்த மாதிரி நடிச்சு நான் பார்த்தே கிடையாது. அதுக்கு என்ன நீங்கள் வந்து கேமரா இருக்கா இல்லை அவங்க ஆக்ஷன் சொல்கிறாங்களா எதுவுமே தெரியல, அவ்வளோ நல்லா பண்ணிட்டு. அதுல எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து நம்ம ஜார்ஜ் மரியம் சார், அவர் தானே சீனியர் லாயரா பண்ணிருப்பாரு, அவரும் கூத்துப்பட்டு எங்களோட சீனியர்ல. ஸோ வி வர் ஏபிள் டு டூ அ லாட் ஆஃப் இம்ப்ரூவ் டுகெதர். ரெண்டு பேரும் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அவரோட பிளேல நான் நடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அவர் டைரக்ட் பண்ண பிளேல நான் நடிச்சிருக்கேன். ஸோ அதனால எங்களுக்கு வந்து இட் வாஸ் ஈஸியர் டு வென் கம்பேட்டபிள் ஆர்டிஸ்ட் நம்ம கூட இருக்காங்கும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணி நிறைய இதை நீ பண்ணு, இதை நான் பண்றேன், இதை நீ பேசு, இதை நான் பேசுறேன் அப்படின்னு கூட நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். நீங்க எக்ஸ்ட்ரா பேசுறேன்னு சொல்ல முடியாது. இல்ல நான் எங்கேயுமே நான் எக்ஸ்ட்ரா பேசுறேன்னு நான் சொல்ல மாட்டேன்.